காஞ்சிகேசன் பேசுகிறேன். சும்மா எனக்கு ஒரு இது படித்தேன், சரி நம்ம ஷேர் பண்ணிடலாமே அப்படின்னா. அப்புறம் உங்கள் ஏரியாவில் மழைங்களா? இங்கே ஈவினிங் ஒரு ½ நல்ல மழை பெஞ்சுங்க. அதான் மழை இப்போ இல்லை. மழை சென்னையில் மழைன்னு இப்போ தான் டிவியில் போட்டாங்க, பார்த்துட்டு இருக்கோம். சரி, அப்புறம் இப்போ ஒன்று படித்தேன். அது வந்து ஒரு நம்ம ஃப்ரெண்டினுடைய லைஃப்பில் நடந்தது. கோயிலில் உடைக்கிற தேங்காய் அழுகிருந்தா என்ன பொருள் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காங்க. அது சிவகுரு ஜோதிடம்னு ஒருத்தர் இருக்கு. அதாவது அதில் கேட்டிருக்காங்க. அதில் வந்து அவங்க என்ன சொன்னால், சாமிக்காக தேங்காய் உடைக்கும்போது அது அழிவு இருந்துச்சுன்னா எந்த வித கவலையும் படக்கூடாது. காரணம், அது அழுகல் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற திருஷ்டி, உங்கள் மேலே இருக்கிற கண் திருஷ்டி, அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகிறது, அப்புறம் கெட்ட கனவு, இந்த சகுனங்கள், கெட்ட கனவு, துர்சகுனங்கள் ஒன்று சொல்லுவாங்க. அது ஏதோ நம்மளை அறியாமல் ஏதோ ஒரு கெட்டது நடந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் அடங்கிடும், அதெல்லாம் நீங்கிடும் அப்படின்னு அர்த்தம். அதனால் இந்த தேங்காய் உடைக்கும்போது கோயிலில் நம்ம அர்ச்சனை பண்ணும்போது தேங்காய் உடைச்சிட்டுனா உடனே அந்த ஒரு ஐயர் என்ன பண்ணுவார், அந்த புரோகிதர், சார் வேறு தேங்காய் மாற்றிடுங்க அப்படின்னு ரகசியமாக சொல்லாது. அது வந்து நம்ம அதை பற்றி கவலையே படக்கூடாது. ஏன்னா அது தேங்காய் வந்து நம்மளோட திருஷ்டி எடுத்துது அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் நான் சில பேர்கிட்ட கேட்டேன், அதனால தான் நான் சொல்கிறேன். இந்த பூஜை டைம்லலாம் நம்ம வீட்டில் ஒரு பூஜை பண்ணுறோங்களேன், டப்புன்னு அந்த விளக்கு வந்து சாஞ்சிடும், எண்ணெய் கொட்டிக்கும். உடனே நம்ம பயந்துடும், ஐயோ இன்னும் எண்ணெய் கொட்டிட்டு இன்னொன்று. அது வந்து அவ்வளோ நல்லதுங்க. அதாவது தெரியாமல் கொட்டணும். அதுக்கு நீங்கள் நல்லது நடந்துட்டு நீங்களே கவுத்து விட்றக்கூடாது. இப்போ காமாட்சி விளக்குலேருந்து எண்ணெய் கொட்டுதுங்களேன், அது அவ்வளோ நல்லது. எப்படி இருந்தாலும் எது இருந்தாலும் விளக்கு கொட்டுறது, இந்த மஞ்சள் கவுந்துடுறது, மஞ்சள் செஞ்சிடுறது, குங்குமம் வைக்கும்போது குங்கும டப்பா கவுந்துடும். இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. இதெல்லாம் ஒரு நல்ல சகுனம்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம பிள்ளையாருக்கு இல்லை ஏதாவது சாமி கும்பிட்றோங்களேன், மாலை மாதிரி போடுறோம், இல்லை ஒரு பூ வைக்கிறோம். அந்த பூ விழுந்தால் மட்டும் சில பேர் ஐயோ பூ விழுந்துச்சுன்னுவாங்க. பூ விழுந்து சந்தோஷப்படணுங்க. அது வந்து வைக்கிறது சரியாக வைக்கணும். அதுக்கு நீங்கள் அரைக்குறை வச்சுட்டு விழுந்துனா அது சாமி அருள் கொடுத்துட்டுன்னு சொல்லக்கூடாது. அதையும் பார்க்கணும். அதான் இதெல்லாம் இதுக்காக நம்ம எதையும் மனத்தை போட்டு அழட்டக்கூடாது. ஏன்னா ஒன்று சொல்கிறேனே, என் மேரேஜ் டைமில் கல்யாணம் ஆகிட்டு முதல்ல நம்ம காமாட்சி கோயில் தான் போனோம். 89 வைங்க. போயிட்டு அர்ச்சனை பண்ணும்போது அந்த ஐயர் வந்து என்கிட்ட சொல்கிறார், அப்போ அந்த கோயில் காமாட்சி கோயில், சார் வேறு தேங்காய் வாங்கிட்டு வந்துடுங்க. ஏன்னா அந்த புது மாப்பிள்ளை ஜோடியோடு அதை நானும் என் ஒய்ஃபு கூட ஒருத்தர் வந்தாங்க. சொல்லிட்டாரு, சரின்னு போய் தேங்காய் வாங்கிட்டு வந்தேன். என்னான்னு கேட்டால் தெலுங்கில் சொல்கிற தேங்காய் வந்து இதுவும் ஆகிடுச்சு அப்படின்னு. நான் அதை பற்றிலாம் என் வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்புறமா தான் அவரே சொன்னார், இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னார். அதனால் நம்ம கவலைப்பட, அது எனக்கு அப்போவே தெரியும். அது இப்போது சிவகுரு ஜோதிடத்தில் சொல்கிறாங்க. அதனால தான் அது நான் இன்றைக்கி சொல்கிறேன். அதே மாதிரிங்க இன்னொன்று, வாழ்க்கையில் நிம்மதி தரும் மந்திரங்கள்னு ஒன்று சொல்கிறேன். உங்களுக்கு கோபம், ஏன்னா உங்களை வந்து கோபமாக பேசும்போது நம்மளை அதாவது நம்ம செஞ்ச நியாயம் தெரியாமல் பேசுவாங்க, இல்லை உண்மையிலே நம்ம தப்பு பண்ணியிருப்போம். அப்போ ஏதோ கோபமாக பேசும்போது நம்ம திருப்பி பேசக்கூடாது. கொஞ்சம் அமைதியாக இருப்போமே, மௌனமாக இருங்க. அது வந்து அவன் சொல்கிறவனுக்கும் ஒரு இதுவாகிடும். அதாவது என்னதான் இவனை போய் திட்டுறமே கம்முன்னு இருக்கானே அப்படின்னு. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் கூட சொல்லுவேன். காரணம், இந்த புத்தர் இருக்கார் பார்த்திங்களா, அவர் வந்து ஒரு சொற்பொழிவு ஒன்று பண்ணிகிட்ருக்கார். அதாவது அவர் வந்து இந்த சொற்பொழிவு பண்ணும்போது அங்கே ஒருத்தர் திட்டினே இருக்கிறான். ஏகப்பட்டது ஒரு மாதிரி கேட்கக்கூடாத வார்த்தையால் திட்டுறான். அவர் அமைதியாக அவர் பாட்டு சொற்பொழிவு முடிச்சுட்டு வந்த சீடர்லாம் போயிட்டாங்க. அப்புறம் அவரை கூப்பிட்டு கேட்குறான், இவ்வளோ அசிங்கமாக திட்டினியே, உன் காதில் ஏறலையா, உன் கோவம் வரலையா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவர் சொல்கிறாரு, இப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து ஒருத்தர்கிட்ட கிஃப்ட்டு கொடுக்க போகிறீங்க, ஒரு பரிசு பொருள் கொடுக்க போகிறீங்க. அவர் வாங்கலைன்னா என்ன பண்ணுவீங்க? இல்லைன்னு அது அவர் வாங்கலாம், அது நான் தான் எடுத்துப்பேன். அதை மாதிரி தான் இதுவும். நீங்கள் சொன்ன சொல்ல நான் வாங்கலை, அதனால் நீங்கள் சொன்ன திட்டு எல்லாம் உங்களே சேரும், நீங்களே எடுத்துகிட்டு போங்க அப்படின்றது. எவ்வளோ அருமையான லைன் பாருங்கள். அதுதான் சொல்கிறேன், யாருன்னா கோவப்பட்ட நம்ம மௌனமாக இருக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி ஒருத்தர் வந்து நம்மளுக்கு தவிர்க்கிறாங்க வைங்களேன், விலைக்கு வைக்கிறாங்க.
இவனுக்கெல்லாம் என்னத்துக்குடா இந்த நியூஸ் தெரியணும், இந்த இது சொல்லணும், இந்த ஃபங்க்ஷனுக்கு இவன் தேவையில்லை, இந்த செய்தி இவனுக்கு போக தேவையில்லை, இவனை கொஞ்சம் தள்ளி வச்சா நல்லது அப்படின்னு நினைக்கும் போதே நீங்கள் கொஞ்சம் விலகிடுங்க. ஏன்னா கிட்ட போயிட்டு நம்மளை கூப்பிடலையேன்னு சொல்லக்கூடாது. அதை மாதிரி இதுவே நமக்கு வேண்டாங்க. அவன் எப்போ விலக்கி வைக்கிறான்னு சொல்லும்போது நம்ம கொஞ்சம் விலகிட்டா பெட்டர். அது ஒன்று. அதே மாதிரி உங்களை பற்றி பெருமையாக, பா சூப்பர், இவரை மாதிரி ஒருத்தர் கிடைக்கணுமே ஊன்னு சொன்னால் அதில் வந்து நீங்கள் அப்படியே குளிர்ச்சி அடையக்கூடாது. அப்படியே துள்ளி மழை நம்ம தான் பெரிய ஆள் போல அப்படின்னு அந்த நேரத்தில் கொஞ்சம் அமைதிக்காரங்களே, அதுதாங்க சிறப்பு. அதே மாதிரி ஒருத்தர் ஊதாசீனப்படுத்தி உங்களை வந்து ரொம்ப கேவலமாக ஊதாசீனப்படுத்தவங்க கூட உடஞ்சிடாதீங்க. இவன் ஒன்றுத்துக்கும் தெரியாதுப்பா, தத்தியமாக இவன் வந்தாலே அவசியம் இல்லைப்பா ஒன்று ஊதாசீனப்படுத்தாங்களேன், அந்த இடத்துல உடைய வேண்டாம். நம்ம பாட்டு சைலண்ட்டாக வந்துட்டா போதும். அவமானப்படுத்தும் போதும் தவறையும் அழாமல் இருங்க. ஒருத்தவங்களை ரொம்ப இன்சல்ட்டு, கிரேட் இன்சல்ட் சொல்லுவாங்க. அதாவது இப்போ அதுக்கு இங்கிலீஷில் சொல்லுவாங்க ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டான்னு. அது மாதிரி பண்ணக்கூட அந்த இடத்துல நம்ம சைலண்ட்டாக வந்துடணும். அந்த இடத்துல இருந்து அவன் இன்னும் என்னென்ன சொல்கிறான்னு வாங்க வேணாம், சைலண்ட்டாக நம்ம வந்துட்டாலே போதும். அது ஒன்று பெஸ்ட்டு. அதே மாதிரி ஏன்னா தோல்வி அடைஞ்சிட்டிங்கன்னா, இப்போ ஒரு இடத்துல போகிறோம் ஃபெயில் ஆகிடும், ஒரு எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டா கூட அதை பற்றி கவலைப்படாது. ஏன்னா நாங்கள்லாம் படிக்கும்போது மார்ச் ஃபெயில் ஆகிட்டோன்னா நவம்பரில் ஒரு எக்ஸாம் வரும். அதாவது மார்ச் விட்டால் நவம்பர் அப்படின்னு நாங்களே கிண்டலாக சொல்லுவோம். ஒரு 6 மாதம் கழிச்சு எக்ஸாம் வரும், அதில் எழுதி பாஸ் ஆகணும். இப்போ அப்படி கிடையாது பாருங்கள். தோல்வி அடைஞ்சால் கூட அடுத்த மாதமே பரீட்சை வச்சு எல்லோரும் கூட நம்மளையும் காலேஜ் அனுப்புகிறாங்க எல்லோரும். அதாவது மார்ச் மாதம் ரிசல்ட் வந்தோன்னு ஒரே அதே தான் போகிறான். ஏப்ரலில் எழுதி மே மாதம் எல்லாம் 2 பேரும் ஒரே மாதிரி தான் போகிறாங்க. ஆனால் தோல்வி அடைஞ்சிட்டா அதுக்கு கவலைப்படாதீங்க. வெற்றி அடைஞ்சிட்டா இப்போ நீங்கள் ரொம்ப ஒரு இதுலேயே நல்லா ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆகிட்டிங்கன்னா ரொம்ப கொஞ்சம் பணிவாக இருங்க. அதுதான். இப்போ நீங்கள் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் ஏதோ இந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, சூப்பராக ஒர்க் பண்ணிட்டீங்க, எல்லாருமே உங்கள் எம்டிலேருந்து எல்லாருமே வந்து உங்களை நல்லா பாராட்டும் போது கொஞ்சம் அமைதியாக இருங்க. அந்த நேரத்தில் என்னால் தான் அப்படின்ட்டு இருக்காதீங்க, கொஞ்சம் பணி வைக்காதுங்க, அது நல்லது. அதே மாதிரி உங்களை காயப்படுத்தும் போது கண்டுக்காமல் இருங்க. காயனா அதுவும் இதே தான், கிரேட் இன்சல்ட் தான். அந்த இன்சல்ட்டே எத்தனை வகமாக சொல்கிறாங்க. விலக்கி வைக்கும்போது, ஊதாசீனப்படுத்தும் போது, அவமானப்படுத்தும் போது, தோல்வி அடையும் போது, காயப்படுத்தும் போது தேவையில்லைங்க. நம்ம பாட்டு அமைதியாக இருப்போம், அது அவங்களுக்கே சேரும் அப்படின்னு ஒன்று. அதே மாதிரி இன்னொன்று, பகலில் தூக்கம் வந்தால் உடம்பு வந்து பலவீனமாக இருக்குதுன்னு அர்த்தங்க. இப்போ வந்து நம்ம வந்து எங்கன்னா ஒர்க் பண்ணுறோம், இல்லை வெயிலில் போயிட்டு வரோம், ஏதோ கொஞ்சம் ரொம்ப டயர்டானா பகலில் தூக்கம் வந்துச்சுன்னா பலவீனம் ஆகுதுன்னு அர்த்தம் இல்லை. டயர்டாக இருந்தால் அது பலவீனம் தான் அர்த்தம் அப்படின்னு வச்சிடலாம். ஓகே. அதே இரவில் தூக்கம் வரலன்னு வைங்களேன், மனசு பலவீனமாகுதுன்னு அர்த்தம். நீங்கள் வந்து ஒரு மனசில் ஒரு கஷ்டம் வச்சுருந்தீங்களேன், ஐயோ நாளைக்கு போனால் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், ஆஃபீஸ்லேயோ இல்லை வீட்லேயோ ஏதோ யாருன்னா உடம்பு சரியில்லை அப்படின்னு கொஞ்சம் மனசு கஷ்டப்பட்டால், மனசு அதான் கஷ்டப்படுறது மீன்ஸ் பலவீனமாக இருந்ததுன்னா தூக்கம் வராது. பலவீனம் வந்தால் இரவில் தூக்கம் வரலன்னா மனசு பலவீனமாக இருக்குதுன்னு அர்த்தம். அதான் விஷயம். அதே மாதிரி சில இதெல்லாம் நம்ம நினைக்கிறோம். இப்போது கல்யாணம் பண்ணுறோம் ஒரு பொண்ணுக்கு, நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணுறாங்களே, அவள் கல்யாணம் பண்ணிவிட்டு 2 மாதத்தில் இல்லை 3 மாதத்தில் இல்லை 1 இயரில் தனியாக போயிட்டா, அதாவது அவங்க ஹஸ்பண்ட் கூட தனியாக ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஃபாரின் போயிட்டா இல்லை ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டா அது வேறுங்க. தனியாக போயிட்டான்னா உடனே அந்த வீட்டில் நம்மளே என்ன சொல்லுவோம், பொண்ணு கில்லாடிங்க. அதாவது அவங்க பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, பொண்ணு கில்லாடி, தனியாக போயிட்டா, பொண்ணு தனியாக போயிட்டா அப்படின்வாங்க. அதே பையன் கல்யாணம் ஆகிட்டு தனியாக போயிட்டான்னு வைங்களேன், அந்த பொண்ணு வந்தவன் சரியில்லைங்க, அவன் வந்து எங்கிட்டேருந்து அவனை பிரிச்சும் போயிட்டான், அவன் வந்து ஏதோ அவனை மயக்கிட்டான் அப்படின்னு இல்லாதான் சொல்லுவான். ரெண்டுத்தையுமே ஒரே மாதிரி எடுத்துக்கணும், நல்லது. ஏன்னா தனியாக இருந்தால் அந்த அருமை அவங்களுக்கு தெரியும், நம்மளும் அதில் பாதிக்கப்படாமல் இருக்கலாம். சில இதெல்லாம் நம்மளுக்கு சாதகமாக வரும்போது நல்லா பேசுகிறோம், கொஞ்சம் பாதகமாக போகும்போது வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுறோம். அப்படி வேண்டாவே. அதனால் இன்னும் கூட என்னமோ சொல்ல மறந்துட்டேங்க, வேறு ஒன்றும் இல்லை. மீண்டும் அப்புறம் பார்க்குறேன். பாய்.